ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ப்ரௌனி பாய்ஸ்லேருந்து அவங்க எலைட். நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது அரோரா ஹவுஸ் சாப்டர் 2 கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த கேம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே மறந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில கைஸ். ஓகே, ஃபேக்ஸ் மிஷனில் லைட் தெரியுது, போய் பார்ப்போம் என்ன வந்துருக்குன்ட்டு. ஸ்டார்ட் கொடுறாடி. ஓகே, இன்னும் ஃபேக்ஸ் வந்துருக்கு, படிப்போம். டேட் டைம் அக்டோபர் 6, 1981 at 7:58 AM. காலையில் 7 மணிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் சர்ச்சிங் ஃபார் பேட்ரிக் மர்ஃபி. நம்ம பேட்ரிக் கைஸ், நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, யாருக்கு வந்திருக்குன்னா ஏத்தன் ஹில்லுக்கு வந்து, இவனுக்கு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து? ஜெனிஃபர், அதாவது ஜெனி நம்ம சொன்னோம், அவங்ககிட்ட வந்திருக்கு. விசிட்டர்ஸ் சென்டரில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏத்தன் ஐ டிசைட் டு கெட் ஏர்லி ஸ்ட்ரீட் பார்க் விசிட்டர் சென்டர் ரைட் நோ. பார்க் விசிட்டர்ஸ் சென்டரில் வந்து இப்போ இருக்காங்களாமா. அவங்க வந்து நேஷ்னல் பார்க்குள்ளே இன்னும் டீப்பாக போய் சர்ச்சிங் பண்ண போகிறாங்க பேட்ரிக்காக. 2 மைல்ஸ் சவுத் ஈஸ்ட் கின்வே லேக்கத்துக்கு 2 மைல்ஸ் அந்த சைடு போய் தேடி இருக்காங்க. ஒரு க்ளூஸும் நோட்ஸும் விட்டுருக்காங்களாமா. அதை வச்சு அங்கே வந்துட்டு மெயின் ஆஃபீஸ் வந்துட்டு என்னை வந்து பாருங்கிறாங்க. ஓகே, த ரோட் வாஸ் வாஷ்ட் அவுட் வெரி ரெயின்ஃபால். ரோடு வந்து ரொம்ப இதான நிலைமையில் இருக்கனால அங்கே வெளியே பார்த்தீங்களா, போன பாட்டில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த கார் கூட நின்றுருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு என்னை வந்து பாருங்கிறாங்க. ஓகே, இந்த கீஸ் வந்து அச்சீவல் ரூம் இருக்காமா. அது என்னடா அச்சீவல் ரூமு? ஓகே, எங்கேருந்து தெரில, என்னமோ கொடுக்குறாங்க. ஜென் மென்ஷன் ஃபேக்ஸ். இப்போ நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஜெனிஃபர் அந்த ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி போவோம். சரி, இப்போது கீ இருக்குன்னு சொன்னால் அதை போய் எடுக்கணுமா? அதெல்லாம் எடுக்க. ஓகே, இதான் பாஸ் கேட்குது. இதெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட் படிக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். என்னமோ இருக்கு, நகருது. எப்படி? புரிஞ்சிருச்சு. அந்த ஃபார்ம் கொடுத்தாங்களா கைஸ், அந்த ஃபார்ம் வந்து எங்கெங்கே மிஸ் ஆகிருக்காங்கன்னு மேப் இருக்கும். அவங்க எங்கே மிஸ் ஆகிருக்கோம் அந்த இடத்த கரெக்டாக நம்ம பின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நம்மளை ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. பேட்ரிக் வந்து எங்கே காணாமல் போனோன்னா தெரியலையே. ஸ்டாஃபோர்ட் ஃபார்ம்ஸ் கிட்ட இவங்க காணாமல் போனார். லிம்மோர் சாம்பா சாமி வந்து யார் வாங்கிட்டாரு? யார் ஃபோட்டோ கரெக்டாக பேச இருக்குது வந்துச்சுல. இவன் அங்கே தான் காணாமல் போயிருக்கானா? இல்லை, இவன் வந்து இங்கேயா? இல்லை, இங்கே இல்லை. ஓகே, நல்லாச்சு கைஸ். தெரில கைஸ், ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்பவே டஃப்பாக இருக்குது. 1 minute கைஸ், 1 minute வந்துடுறேன். ஓகே, அது சின்ன டிஸ்டர்பன்ஸ் கைஸ், அதை வந்து கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து அவங்ககிட்டயே அக்காக்கிட்டே ஹெல்ப் கேட்டுருவோம். அக்கா நீங்களே பண்ணி கொடுக்கா, கிளாரா சம்மர். பண்ணி ஆக்சுவலாக கைஸ், உங்களுக்கு இந்த பசில்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணால் தனியாக வீடியோ போடுறேன். நீங்கள் கன்ஃபார்ம் போடுறேன். இந்த பசில்ஸ் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ போடுறேன். ஓகே வைஸ், எல்லா பசில்ஸும் இது பண்ணி ஒரே வீடியோ இது பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ண முடியாதுங்கிறான். ஏன்டா சால்வ் பண்ண முடியாது? அவ்வளோதான்டா, பார்த்துடலடா. இப்போ சால்வ் பண்ணுறான். ஏன் சால்வ் பண்ண முடியாதுங்கிறான். மெயின் ரூமில் வந்து எங்கே காணாமல் இவன் தான் நினைக்கிறேன். இவன் தான் அந்த ஃபார்ம் பார்த்துருக்க மாட்டோம், பார்த்தோன்னே வந்து சால்வ் பண்ணிடுவான். அப்படி தான் நினைக்கிறேன். உட்காது இல்லையே, அப்புறம் எப்படி? இங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கா? இவரா மேர்வின்? இவர் தான் போய் சால்வ் பண்ணலாம். இப்பயும் வரலன்னா எனக்கு ஐடியா இல்லை. எஸ் கைஸ், வந்துருச்சு. இப்போது பாஸ்வேர்டும் பண்ணுமா? இதையும் நீங்களே சால்வ் பண்ணிங்களா? ஐடியா இல்லை.
சரி 1342 1342 13342 2 தானே? ஆமாம் 2 தான். ஓகே திறந்துருச்சு. அன்லாக் ஆகிவிட்டு கீ எடுப்போம், கிளம்புவோம். டாட்டா குட் பை கத்தம். ஓகே வெளியே வந்தாச்சு. ஃபேன் வேறு ஓடிட்டே இருக்குது, அதெல்லாம் ஓட்டும். நம்ம வெளியே கிளம்பலாம். இப்போ போயிட்டு நம்ம போய் ட்ரக்கை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜென்னோட ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஓகே கிளம்பலாமா? இதான்டா கார்கி. நானே பயன்ட்டேன் கைஸ், என்னடா கார்கி கேட்குறான்ட்டு. ஓகே திரும்ப ஒரு கட்சீன் ப்ளே ஆகுது. 30 minutes லேட்டர், 30 நிமிடங்கள் கழித்து. ஓகே இதுதான் நினைக்கிறேன் அந்த பார்க் விசிட்டர் சென்டர்ஸ் போட்டிருந்தாங்க, மறந்துச்சு. அதுதான் நினைக்கிறேன், ரேஞ்சர் விசிட்டர் சென்டர்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே அட போடா இவன் போகிறக்குள்ள. கிராஃபிக்ஸ் இஸ் அல்டிமேட், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த கட்சீனுக்காகவே ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கட்சீனுக்காக நான் அந்த கேமை 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் கைஸ். மறக்காமல் நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது கேமு, மஸ்ட் ட்ரையபிள் கேம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஜிடி அந்த அட்வென்ச்சர் அந்த மொபைலில் அந்த கிராஃபிக்ஸில் கேம் ஆடணுன்னா நீங்கள் இந்த கேம் ஆடலாம். ஆனால் இமேஜ் ஸ்விட்ச் பண்ணி தான் இருக்கும். ஆனால் செம்ம மிஸ்ட்ரியாக இருக்கும். கொஞ்சம் கோல்டு கைஸ் விரும்புகிறேன். என்னடா அது புது மசிலாக கன்ஃபார்ம் சால்வ் பண்ண மாட்டேன். என்னடா உள்ளே வந்துட்டேன் பட்டுன்ட்டு. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னமோ இருக்கீங்க. இது எப்படிடா சால்வ் பண்ணுறது? ஓ இதுக்கு நம்ம சால்வ் பண்ணோம். நான் அப்படியே பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஓ இங்கே என்ன கைஸ் ஜெம் ஸ்டோனா? எடுத்து வச்சுக்குவோம், தேவைப்படும். இன்னும் இருக்குது இங்கெல்லாம். அவ்வளோதான், எதுவுமே இல்லையா? வேஸ்ட் இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. என்னடா அது ரேபிட்டா? காட்டன் டெயில் ரேபிட். இதெல்லாம் படிச்ச டைம் காட்டன் டெயில் ரேபிட் வெரி காமன் பெஸ்ட் வெஜ்ஜினா என்னது? இங்கே பாருங்க கைஸ், கோல்டன் கலர் மோர். இது ஒரு எல்லோ ஸ்டோன் போட்டிருக்கு, பைரேட்டா. அதுதான் கைஸ் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்குமல்ல, ஜெம் ஸ்டோன், பைரேட். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குங்க கைஸ், எமரால்டு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டிருக்கு. நான் எமரால்டுக்கு சம்மந்தம் நினைக்கிறேன், நான் மட்டும் கேட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? சர்ச் ஃபார் ஜென்ஸ் நோட். அது எங்கடா நான் கண்டுபிடிக்க? இப்படி வழி போகுது. ஃபர்னான்ஸ் இருக்குது. ஹேண்டில் வந்து பக்கத்தில் தான் இருக்கா? ஏன்டா பக்கத்தாலே வைக்க மாட்டீங்களாடா? இதெல்லாம் என்னமோ வித்தியாசமாக இருக்கேன்னு தெரில. இது என்னது? ரெட் ஃபாக்ஸ். எதுக்கு இங்கே வந்தேன்? எதுக்குன்னே தெரில. கிஃப்ட் ஷாப் லாக்டு. ஃபைண்ட் அ கீ. என்னது என்னமோ வந்துச்சு கைஸ். இங்கே பாருங்கள். இது மண் ஏதாவது போட்டிருக்கு. நானும் வேற என்ன நினச்சிட்டேன். ஸ்டின் பைட்டா இருக்கிறாது. சரி 3 ஸ்டோன்ஸ் இருக்குது. இதை அந்த ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாமா? ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது. நானும் வேற என்னமோ நினச்சேன், ஆனால் அது மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இங்கே இது சூப்பர். வீடா வைக்க முடியல. வைக்க முடியல. கைஸ் வைக்க முடியல கைஸ். ஃபிட் ஆயிடுச்சு, கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. கத்தி கொடுத்துருக்காங்க. இருக்கிற கத்தி. சரி வாங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது. என்ன இது? நீயே சால்வ் பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? ஒரு நிமிஷம், நம்ம இங்கே சுற்றிட்டுருக்கோம். வெளியே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ட்ரக் இருக்குது. இங்கே பாருங்க, என்னது? கோஆப்ரேஷன் ட்ரெயின். காப்பர் ஃபீல்ட் ட்ரெயிலா? பார்க்க முடியல. அரவர ஹில்ஸ் நேஷ்னல் பார்க். இன்னும் டைரி மாதிரி கொடுத்துருக்காங்க. டூரிசம் ஃபார் வெஸ்ட் வச்சுன்னா நேஷ்னல் ஃபாரஸ்ட் 1977. இது 1981 நடக்கிற கதை. அக்டோபர் 1981. போன பாட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் போன பாட் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரவரா ஹில்ஸ். 1992 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ற இடத்துல இந்த
இதை ஓப்பன் பண்ணியிருக்கான். பார்க் இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் 185 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். ஹெவி இங்கே வந்து ஹேவன் டிரைவர் இன்சைட் போகுது. இதெல்லாம் தேவையில்லை கைஸ், அதாவது தேவையில்ல கொடுத்துருக்காங்க சும்மா கேமுக்கு. பார்த்தீங்க இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் சொன்னேன்ல. மேப் போல் இருக்கு, மேப் தான். யூ ஆர் ஹியர், நான் இங்கே இருக்கேன். ஆமாம், மைனர் ஸ்லூப்பா, அங்கெல்லாம் நான் போவேன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கெல்லாம் இந்த பாட்டில் தான் நான் சும்மா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீ மெயின் கேம் தான் இது. சாப்டர் 2 அப்போ வருதுன்னு தெரில. ஓகே, இந்த போய் ஜெம் ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் வாங்க. தூக்கி போயிட்டு எப்படி இங்கே தானே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அங்கே நம்ம பார்த்தோம்ல கைஸ், அந்த நம்பரை வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி இருக்குதாண்டா வந்தேன், என்ன பண்ணுறது? இதை செக் பண்ணி பார்ப்போம். என்ன கைஸ், இங்கே என்னமோ இருக்கு பாருங்கள், லைட்டை போடுறோம். இங்கே பாருங்க, ஸ்கீ ஒன்று இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரிலையே. இங்கே ஏதோ கிடைக்குமான்னு செக் பண்ணுவோம். இதுக்கு திரும்ப ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ பண்ண முடியுமாட்டா அதை வச்சு? ஒன்றும் பண்ண முடியாதா? சூப்பர். எங்கடா போய் கண்டுபிடிக்காதே. ரோப்பு மாதிரி இந்த இதை வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரோப்பு மாதிரி இதை வேணும். எங்கடா போய் கண்டுபிடிக்க ரோப்பை? ஸ்டைட்ஸ் கொடுங்கடா ஏதோ ஒன்று. இங்கே ஒன்றும் இல்லை, பார்த்துட்டேன். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஹேண்டில் கண்டுபிடிச்சா இது போடணும். நீ 2 ஜெம் ஸ்டோன் வேணும். இங்கே ஒன்றுமே இல்லை. நீட் டு ஃபைண்ட் த லிட்டில் ஸ்டோன் அண்ட் வில் டேக் த ஸ்டோன். பத்தியா, நான் பாட்டிகிட்ருக்கேன். பாட்டுடாது. ஸோ நானே வளர்றேன் கைஸ், என்ன பேசுறதுனே தெரில. கைஸ் மறந்தே போயிட்டேன் பாருங்க வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு ஐடியா இல்லை. நான் ரோப் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ரோப் கண்டுபிடிக்கணும். இது வந்து இங்கே தான் எங்கேயோ பக்கத்தாலேயே இருக்கும். எங்கே இருக்கா? இந்த நைஃப் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் பண்ண முடியுமா? ரெட் ஃபாக்ஸ். ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். இங்கே இப்போ கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது இப்போ? ஆஹா, டைம் வேறு இல்லைடா, டைம் வேறு இல்லை கைஸ். இங்கே ரூப் மாதிரி எதாவது கிடச்சா கூட நம்ம பண்ணலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. ஆமாம், இது வேறு இங்கே பார்த்தோம்ல. அட ஆமாங்க சிஸ்டா, இங்கே மறந்தே போயிட்ட மாதிரி இங்கே இருக்கிறத. ஓகே, இங்கே ஒன்று கிடச்சிருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ண டாட்டா. போடுங்க. ஒரு இடத்துல 2 கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம கீழே கிடத்தலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை எது கிராஃப்ட் பண்ணணும் அதுதானே தெரியும்டா. நான் ஒரு சயின்டிஸ்ட். அங்கே எடுக்கலாம். தூக்க அந்த சாவியை வெப்புடுறா. இது போட்டால் மட்டும் வந்துருமா என்ன சாவி? என்ன பண்ணணும்? மெட்டாலிக் அண்ட் ஸ்டார்ம் ட்ரெயினா? என்னடா சொல்கிற? இட்ஸ் லாக் லுக் லைக் ஃபைண்ட் அ கீ. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வந்து இன்னும் பண்ண சொல்லுங்கள். சம்திங் மெட்டாலிக் இந்த ஸ்டார்ம் ட்ரெயின் த ரெனியம் மேக்னெட்டிக் எங்கள் நியூஸ் ரிட்ரீவ் இட். அடைச்சா எடுத்தேன் கைஸ், ஆனால் கையில் எடுக்கல. கிஃப்ட் ஷாப்போட கீ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே இருப்பாங்க கிஃப்ட் ஷாப். ஓகே, திறந்துட்டு திறந்து விட்டா வச்சு என்னமோ ஃபிஷ் இருக்குது. 9 பவுண்ட் லேக் ட்ரோட் என்னமோ ஃபிஷ்ஷாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கைஸ் இங்கே நான் சும்மா கிளிக் பண்ணால் ஒரு ஜெம் ஸ்டோன் கிடச்சிருச்சு. இங்கே என்னமோ இருக்குது. என்னடா அது? கேன்சல் ரிஜிஸ்டர். என்னடா அது? இங்கே என்னமோ வித்தியாசமாக இருக்குது கைஸ், என்னன்னு தெரில.
டோன்ட் அபவுட் ஐடியா இங்கிலீஷ் ஒரு கேடு. இது என்னது புதுசாக இருக்குது கைஸ் எல்லாமே. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் டோர் ஹேண்டில் இருக்குது. ஃபர்னான்ஸ்க்கு கிடச்சிருச்சு. அடா வெளியே வாடா. ஓகே, இங்கே போட்டு இதை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு திருக்குனா உள்ளே வந்து ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கும். கரெக்டாக இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜெம் ஸ்டோன் அப்படியே தூக்கி இப்படி போட்டு இதை தூக்கி இப்படி போட்டால் லேண்ட்லாக் ஆயிரான்டா. இப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கு பார்த்த மாதிரி கலராக இருந்துச்சா இங்கே வந்து போடணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து கோல்டு இருக்குது கரெக்டா இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி போடணுமா? ஓகே, ஒன்று புரிஞ்சிச்சு டாஸ்க் புரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இதை ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற? நேரங்காலம் தெரியாமல் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த கலரில் ஏதோ இருக்கா? ஆமாம், இருக்கு ஒன்று கரெக்டு ஒயிட்டு கரெக்டு. ஃபோட்டோ எடுத்துறது அடச்சே. இவன் பாருங்க எனக்கு இது பண்ணுற டென்ஷன் ஆகுறாங்க. பிளாக்கோடது என்ன இதுவா? பிளாக்கு ப்ளூ இது என்னாச்சு? தப்பாக போட்டேனா? தப்பாக போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து போடணுமா? என் டாடி கொலை பண்ணுறேன். ஒன்று கரெக்டா. அதுக்கப்புறம் இங்கே இதுவா? இது ஒயிட் அண்ட் இது டச்சக் ரெண்டு போட்டேன். அதுக்கப்புறம் பிங்க்கு பிளாக் போட்டாச்சு. கடைசியாக பிங்க் அண்ட் பிளாக் போட்டதுக்கப்புறம் ப்ளூ போட்டால் கைஸ் we are successfully reached it. ஓகே, காயின்ஸ் இருக்கீங்க சூப்பராக. அடி சாமி, இது ஒரு ஃபஸ்ட் டைலே முடிச்சிருக்க வேண்டியது. அரை மணி நேரம் இந்த காயின்ஸ் தூக்கி இந்த இதில் போடணும் தானே. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுங்க. சிலது மட்டும் டஃப்பாக இருக்கும், பட் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். Any coins put into the machine will be enough to buy something. பை பண்ணுறா. கேஷ் ரிஜிஸ்டரில் வந்து ஐட்டம் டாய் டிஸ்க் இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் டைம் ஆகுன்னு நினைக்கிறேன். வரட்டும். இங்கே என்னமோ நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், இங்கே தான் பார்த்தோம். இங்கே வந்து இங்கே ஒன்று இருக்கும். தூக்கி இதில் போட்டோன்னா 1 2 3 4 என்னடா புதுசாக இருக்குது. அழகாக இருக்குது. பட் கீவின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்குடாது? ஏன்டா சும்மாவாடா நான் போட்டேன். ஒன்றுமே இல்லை கேஸில். பட்டன் சமத்தணுமா? ஓகே, என்னடா அது? ஏதாச்சும் என்னடா பண்ணுறது? 1956 ரூட் பியர் ஒன்லி 5 colors per can. சரி இருக்கட்டும். எனக்கு என்ன எதுக்குடா நான் இங்கே வந்தேன்? இதை பார்த்தா இங்கே சால்வ் பண்ண முடியுமா? ஓகே அதை வச்சு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பசில்ஸ் வருதா கைஸ்? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் சால்வ் பண்ணுறதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன் கைஸ். போடுறேன் கவலைப்படாதீங்க, போட்டுருவேன். 6 1 3 9 6 1 6 1 6 1 6 அடே எதையாண்டா தொடுற? 6 1 3 9 2 5 3 9 2 5 3 9 2 5 இட்ஸ் அன்லாக்டுன்னு நினைக்கிறேன். அன்லாக் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டோம். நத்திங் யூஸ்ஃபுல் தான். பரவாயில்ல இருக்குண்டா. அந்த மாதிரி பெரிய விஷயம். நியூ லீட் ஒன் ஆஃப் ரிப்போர்ட் ஃபீலிங் டிஸ்கிரைப்ஸ் அவன் ஐ விட்னஸ் பேட்ரிக். பேட்ரிக் தான் ஹை விட்னஸ். ஆமாம், அவன் வந்து ஹைக்கிங் போகும்போது இதாகிருக்கான். சீசன் தான் அப்பியர் டு ஸ்டேட் ஹன்னிஸ் கிளாஸிங் பிகின் தி மோஸ்ட் சிக்ரெட்டட் பேட்ரிக் ஃபஸ்ட் அண்ட் அவன் வந்து எப்படி காணாமல் போயில சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் போயிருக்கேன். என் கூட மறக்காம எனக்கு பாருங்கடா. நீ மாட்டுக்கு போயிடுவே.
ஓ இந்த ஃபேக்ஸ் மிஷினில் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம்லா? ஓகே ஓகே, இந்த ரூம் இங்கேருந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளை. ஓகே சரி, ரூமில் ஒன்றுமே இல்லையா? அங்கே என்னமோ இருக்கு பாருங்கள். மீட்டப் பிஜன் அப்படின்னு அவளை போய் பார்க்க சொல்கிறான் அவன். ஏன்டா இப்போ இங்கே எதுக்கு வந்தோம், எதுக்கு இங்கே இருக்கோம், எதுவுமே தெரில. இப்போ நம்ம என்ன பண்ணணுமே தெரில. ஓகே என்னடா போயிட்டு கைஸ், என்ன கைஸ் அங்கே போகிறான்? அவ்வளோதானா, முடிஞ்சா? சரி, எதுக்கு இப்போ இங்கே வந்து இந்த இது பண்ணோம், இந்த இதுக்காக தான். இது அப்படியே போட்டு நம்ம பாட்டுக்கு போய் பாட்டு அப்படியே போயிருப்போம். இதுக்கு இந்த க்ளூ வச்சு அதை வச்சு தேவையே இல்லை கைஸ். டூ நாட் கிராஸ் ஏரியா க்ளோஸ்டு. அப்படி வச்சா தாண்டா நாங்கள் போவோம். ரொம்ப சாரி சார், ஓகே கட்சீன் போகுது பாருங்கள். கட்சீன் சூப்பராக இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த கேமை நீங்கள் மஸ்ட்டு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இல்லை அப்படியே கூட போய் ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கேம். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த உங்களுக்காக போட்டிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் ட்ரஷ் இங்கே பார்த்தீங்களா, மண்ணுக்குள்ளே இருக்குது. லக்கேஜ் மாதிரி இருக்குது. இருக்கு பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அது தேவைப்பட்டோ தேவைப்படும். இல்லை என்ன எடுத்துட்டான், என்னடா எடுத்துட்டேன் பட்டனு. லாக் ஆகிருக்கு. இன்னும் டூல் பாக்ஸு, அங்கே இன்னமும் லேம்ப், அங்கே வந்து பார்த்தீங்களா லேம்ப் ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க, இங்கே ஒன்று இருக்குது 1 2 பார்த்தீங்கன்னா எதனால லேம்ப் வச்சுக்கோங்க. இருக்கும் 2 வழி போகுது, எது சூஸ் பண்ணலாம்? பாக் பெத்தில் பாக். அதுக்கு மேலே தெரியாது, எப்போவுமே லெஃப்ட்லேயே போவோம். லெஃப்ட்டு தானே இது? ஆமாம் லெஃப்ட்டு தான். கன்ஃபியூஷன், சின்ன கன்ஃபியூஷன். இங்கே இன்னமும் பம்ப், இன்னமும் வாட்டர் வெல் போட்டிருக்கு. இதுக்கு மேலே சரி போக முடியாதுங்கிறான். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். ஐ திங்க் இதை வச்சு பசில் ஒன்று வரலாம். ஐ திங்க் பசில் வந்தாலும் வரும் தேவையில்லாமல் வைக்க போகிறோன்னா வேண்டாம். ஒரு லாக் ஆகிருக்கு, பசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே போங்கடா சாங்க, எத்தனை பசில்ரா அந்த கேமில் இருக்குது? சூறப்பட்ட பசில்ஸ் இருக்குது. கேம் தான் பசில் ஆக்சுவலாக. கீ வேணுமா? கீ இங்கடா போக, ரெண்டுத்துலேயுமே ஒன்றும் இல்லை. என்ன பண்ண? ஓகே ஓகே, இதுவா? இப்போ என்னடா பண்ண? ட்ராஷ்பின் தான் இருக்குது, இதுக்கு மேலே போகவும் மாட்டேங்கிறான். என்னடா பண்ணுறது இப்போ நான்? இதுலேயே போவோம், இங்கே தான் இருக்கும் பார்ப்போம். ஒன்றுமே இல்லைண்ணா, லிட்டரலி ஒன்றுமே இல்லை. ஓகே ஓகே, இன்னும் ஒன்றுமே இல்லை கைஸ், என்ன பண்ணுறது? ஐ திங்க் இங்கே தான் இருக்குமா? இதை இங்கே வச்சு பார்ப்போம். சம்திங் டு ஹெல்ப் கெட் இட் அவுட். இங்கே வைக்கணும், ஆனால் வைக்க முடியல. என்னவா இருக்கும்? ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சது. க்ளூ மிஷின் old, there's a clue I missed painted on the side of old tool. ஓ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், நான் பார்க்காம விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே ஒரு பசில் இருக்கா, சால்வ் பண்ணோம். கரெக்டாக ஆமாம், திரும்ப பேசிட்டு அங்கேயே போயிட்டுருக்கேன். இங்கே தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இப்போ கிடச்சதெல்லாம் வச்சு இதை ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற? இவன் பண்ணுற பாடு கைஸ். அடி திரும்ப அது ஃபோட்டோ நினச்சேன்டா, எடுக்கிறான்டா திரும்ப டெலிட் பண்ணுறாடி சாமி. டெலிபரேட்டாக சொன்னால் கூட கேட்காது, போட்டுருங்க. நான் தானே அது ஒன்று எப்படி இருக்குது, ஒன்று வந்து பாக்ஸாக இருக்குது, ஒன்று பாக்ஸ் கரெக்டாக, ஒன்று பாக்ஸு. 0 இருக்கா? இல்லை கேஸ் பார்க்கலாம், 0 இருக்காமா? இல்லை 0 இல்லை, 1 2 வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க.
0 வந்து 2 வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுறது? 1 2 3 எங்கே இருக்குது? 3 வந்து ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. 3 ஐடியாவே இல்லை. ஓ, இப்படி டேரெக்ஷன் பார்த்து ஷிட் கைஸ், உங்களுக்கு நான் பசில் சால்வ் பண்ணுறது அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால எனக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக கைஸ், ஆனால் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நானும் தனியாக வீடியோ போடுறேன், திரும்ப அதை சொல்லிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுவேன். இப்போ வந்து பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. பிளேயர்ஸ் இது வச்சு என்ன பண்ணேன், இங்கே வந்து இதை கட் பண்ணுமா எஸ் கட் பண்ணிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா எப்படி நடிக்கிறான்ட்டு. ஏற்கனவே கேம் விளாட்ல, ஒன்றும் உண்மையாக விளாட்ல கைஸ். டெய்லி நான் விளாட்ல ஒன்று எந்நேரம். இப்போ வந்து சும்மா தான் சுற்றிட்டு இருக்கோம், விளாட்ல. நான் இது க்ளூ வச்சு தான் போயிட்டுருக்கேன் நேரம். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஓ கைஸ், ஒன்றுமே பண்ணல, அதே சூஸ் பண்ணுறேன், அதே எடுத்துக்குது. என்ன பண்ணுறது? எக்ஸ்கியா இதை வச்சு அவன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எக்ஸ்கி நம்ம கொடுத்துருக்காங்க, வரமாட்டேது. எக்ஸ்கி எதுக்கு யூஸ் ஆகும்? என்ன காரணத்துக்கு எக்ஸியை கொடுத்தீங்க சொல்லுங்கள். டூல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே சூட் கேஸ் வேணால் ஒன்று இருக்குது. நினச்சேன் சூட் கேஸ் இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஹைலைட் 2 டாஷ் பின். ஓ, இங்கே பசில் இருக்குது பாருங்கள். இது எப்பட்றா? இதையும் ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிச்சுட்டாச்சு. ஓகே, இந்த கீயை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அங்கே போகணுமா? இங்கே 2 ரூம் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ஒன்று இருக்குது, இதை வச்சு இதை ஓப்பன் பண்ணுமா? இதுதான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பக்கெட் எங்கே வேடா? பம்ப் இங்கே போடு. வந்துச்சு. தண்ணி எங்கடா? தண்ணி இல்லையா? என்னடா இது வருதா? ஒன்றுமே இல்லை கைஸ், இங்கே பாருங்கள், பேப்பர் ரோல் தான் ஆகுது. வளங்கண்டா இது பாருங்கள். I'm going to start searching for clues on the main tiles. என்னது கைஸ், நம்மளை விட்டுட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிட்டா கைஸ். நார்த் சைட் பார்த்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டா. 45 டிகிரி. ஏன்டா இது நான் படுத்துறீங்க மேக்ஸி? ஓகே, நம்மளை சொல்லாமே போயிட்டா கைஸ். என்னடா டே, என்ன பழக்கம் பாப்பா ப்ளீஸ் டோ நாட் யூஸ் ஃப்ளஷ் டேங்க் லாஜரி வி ஷுட் ஹேவ். ஒரு பிரச்சனை தான் அங்கே க்ளூ இருக்குமாச்சு. இங்கே எதுவும் இருக்கா? ஒன்றுமே இல்லை கைஸ். ஒன்று சொல்லுங்க, இங்கே பேப்பர் ரோல் இருக்குல்ல, இதில் ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது பாருங்கள். பாட்டேன். இந்த பேட்டர்ன் வச்சு அங்கே சால்வ் பண்ணுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க, இந்த டோர் கிட்ட கரெக்டாக ஒரு பேட்டர்ன் மாதிரி பார்த்தேன். அதே தான், ஆனால் எப்படி சால்வ் பண்ண தெரியல. அதே மாதிரி ஸ்கிப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ரோபார் இருக்குது, க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸ் எடுக்க முடியல, என்னன்னு தெரில கைஸ். கேம் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி தெரியுது. என்னடா தூக்குனேன்? லேட்ரா எடுத்துருக்கான்னு தெரில. ஓ, இங்கே பாருங்கள், இதுதான் நினைக்கிறேன். இந்த வழி தான் போயிருக்கான். பஸ் அவனே சொல்கிறான் பாருங்கள். என்னை விட்டு இது இப்படி போகிறேன். எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி. 6 வோல்ட் பேட்ரி ஒன்று எடுத்துருக்கோம். எங்கே போகணுன்னா அங்கே போகணும், இங்கே போகணும். ஏன்டா வர்ற? இங்கே போட ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ பசிலா, இப்போதைக்கு என்னால் முடியாதுடா, கம்மிடுறோம். ஓகே, திறந்தாச்சு. 2 டார்க் லைட்டை போடு. எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்கு நம்ம இந்த பசில் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸ்கிப் போடுறோம். நான் வந்து இது பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா? ஓகேவா? இந்த பசில் சால்வதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியாக வீடியோ
இன்னும் எத்தனை வாட்டி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரே டைலாக். ஓகே சால் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறக்காமல். ஓகே தண்ணி வந்து இப்போ சப்ளை இதாக இருக்கும். இல்லை என்னமா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஹார்ட் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். என்ன க்ளோஸ் இருக்காது. ஹார்ட் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் வந்து இருக்காது. அது ஒரு விஷயம். இப்போ வந்து இதில் வந்து ஊற்றணும் கரெக்டாக. ஈஸியாக ப்ரெடிக்டபுளாக இருக்குது கைஸ் இந்த கேம் ஆக்சுவலாக. ஓகே பேட்ரி தீர்ந்து போச்சா நினச்சேன். கரெக்டாக நம்ம இது பண்ணும்போது பேட்ரி தீர்ந்துடும். அதுதான் ஸ்பெஷல் இந்த கேமில். ஓகே இன்னும் கிடச்சிருக்கு காம்பஸ். ஓ காம்பஸ் கேஸ் 45 டிகிரி சொன்னாங்கல்ல, அது எப்படி கண்டுபிடிக்கணும்? காம்பஸா? ஓகே ஓகே சூப்பர் ரெடி சொல்லுங்கண்டா. ஓகே எங்கேயோ போகிறாங்க மேடமு. தலைவர் பையனா அந்த கேரக்டரு நக்கி ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு தெரியல கேஸ் இந்த கேரக்டர் நான் மறந்துட்டேன். ஓகே எங்கே போகிறாரு? எங்கடா போகிற? இவன் நம்மளுக்கு சொல்லாமல் நம்மளை விட்டுட்டு போயிட்டா கைஸ். அதனால தான் இப்போ பிரச்சனையே. எங்கே போகிறான்? எதுவும் நடக்காமல் சரி சவுண்டுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. காம்பஸ் ஸ்பாட் செக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேம் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க இங்கே கரெக்டாக சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்போ இங்கே தான் கேம் முடிஞ்சிருந்தான்ட்டு. கடைசியில் கட்சின்னு ஒரு காம்பஸ் என்னவோ சொன்னான். அதான் புரியுது. நேவிகேட்டர் வச்சு இடிக்கிற டென்ட்டு கைஸ். டென்ட்டு கிழிஞ்சிருக்கு கைஸ். ஏன் டென்ட்டு கிழிஞ்சிருக்கு? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போட்டுக்கு. இங்கே சொன்னால் இங்கே அடிக்கடி பியர்ஸ்லாம் அதிகமாக வரும்ன்ட்டு. பியர்ஸோ பேட்ஸோ கேமோ இங்கே இது ஐடி ஜேனோடது கைஸ். ஏன் ஜென்னோட இதுதான் நினைக்கிறேன். ஓப்ஸ் சாப்டர் 2க்கான டேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ காணாமல் போயிட்டா இது நினச்சேன் 2 பி கண்டினியூ போட்டானே. அவ்வளோதானா? இதுக்கு மேலே இருக்குன்னு நினச்சேங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சா சாப்டர் 2ன்னு சொல்லிட்டானுங்க. இல்லை இதுலேயே அப்டேட் விட்டு பண்ணாலும் வாய்ப்பு இல்லை. சாப்டர் 1ன்னு போட்டிருக்காங்க. சாப்டர் 2 தானே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே கேம் சாப்டர் 1 வெற்றிகரமாக பார்ட் 2வில் முடித்து விட்டோம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒரே வேலை தான். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே நம்ம அடுத்த சாப்டர் 2 வந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சாப்டர் 2 வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் வராது. இதுதான் நோவாஸ் ஆஃப் இன்ட்ராக்டிவோட ஒரு ஸ்ட்ராட்டஜியே. 1 ஃப்ரீயாக ப்ளே பண்ண விட்டுருவாங்க, 2க்கு வந்து பெய்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு நீங்கள் இது கிடைக்கிற வியூஸ் நீங்கள் பொருள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் நான் வந்து செகண்ட் வீடியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடணும். ஓகேவா கைஸ்? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி போகிறேன். இல்லை நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்மெண்ட் தவிர நான் இன்னொரு வழி சொல்கிறேன். அது வந்து நான் சாப்டர் 2 வந்ததுக்கப்புறம் எப்படி அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் தெரிஞ்சிருக்கோம், பட் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. ஓகே சூப்பராக இருந்துச்சு. நான் ரேட்டிங் கொடுத்துருவேன் ப்ளே ஸ்டோருக்கு அப்புறம் போய். கைஸ் லெட்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இத்துடன் இந்த வீடியோ முடித்து வைக்கிறேன். லெட்ஸ் see in next video guys. Let's bye from Brownie Boys. நான் உங்கள் எலைட் ஸ்டார்ட் கைஸ்.